விநாயகர் செய்ய போகிறோம். நம்ம ஏற்கனவே கிளேயில் செஞ்சோம். நம்ம இப்போ ஆனால் செம்மண்ணில் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் நல்ல பெருசாக எடுத்துக்கோங்க. அப்புறம் விநாயகர் உட்காரக்கு சோஃபா மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்படி பண்ணி இப்படி பெருசாக கொஞ்சம் பண்ணி இப்படி வளைச்சி விட்டுங்க. வளைச்சி விட்டு விநாயகர் கை வைக்கிற இடத்துக்கு பண்ணுவோம். அதே மாதிரி அந்த சைடும் பண்ணிடுங்க. அந்த சைடு பண்ணிட்டு இப்போ விநாயகர் செய்ய போகிறோம். அதுக்கு கொஞ்சம் இப்போ உருண்டை ரெடி பண்ணிக்கோங்க. 2 உருண்டை. மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிட்டு காலுக்கு கொஞ்சம் பெருசாக களிமண் எடுத்து நல்லா கொஞ்சம் பெருசாக தேய்ச்சுங்க. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் களிமண் எடுத்து இன்னும் கொஞ்சம் பெருசாக நல்லா தேய்ச்சுங்க. தேய்ச்சிட்டு இப்படி அளவு வச்சு பார்த்துக்குங்க. கீழே இன்னும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா பிச்சுக்குங்க. அடுத்து கைக்கு அதே மாதிரி கால் செஞ்ச மாதிரியே கொஞ்சம் மட்டும் எடுத்து நல்லா இந்த மாதிரி பண்ணிட்டு அதே மாதிரி இன்னொன்றுக்கு பண்ணிடுங்க. நம்ம காலுக்கு அளவு வச்சு பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி இதுலேயே அளவு வச்சு பார்த்துங்க. இல்லாட்டி எக்ஸ்ட்ரா கீழே இருந்தால் எடுத்துருங்க. அடுத்து மண்டைக்கும் அதே மாதிரி ஊற்றி வச்சுங்க. மண்டைக்கு ஊற்றி வச்சுட்டு அடுத்து நம்ம தும்பிக்கைக்கும் அதே மாதிரி லேசாக அப்படியே இந்த மாதிரி ஊட்டிங்க. ஊட்டிட்டு இப்போ நம்ம விநாயகர் பாட்டமுக்கு இப்படி இருந்தால் இந்த மாதிரி செஞ்சுக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு நம்ம செஞ்சு வச்சோம் இல்லையா கால், அந்த காலை இப்படி பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிட்டு விநாயகர் படுக்க வச்ச மாதிரியே அப்படியே கை ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதை அப்படியே வச்சிருங்க. வச்சுட்டு அப்புறம் அந்த கையை செட் பண்ணிட்டு இன்னொரு கை இருக்கும் இல்லையா, அந்த கையை எடுத்து இன்னொரு பக்கம் செட் பண்ணிங்க. அப்புறம் விநாயகர் தலைக்கு, அப்புறம் விநாயகர் காதுக்கு இப்போ நம்ம செய்ய போகிறோம். விநாயகர் காதுக்கு கொஞ்சோண்டு மட்டும் கீழே எடுத்துட்டு இந்த மாதிரி அமைக்கங்க. நம்ம கை காலுக்கு அளவு வச்ச மாதிரி பார்த்தீங்களா, அது மாதிரி அளவுன்னு வைக்க வேணாம், சும்மா இந்த மாதிரி எடுத்துக்கங்க. ரெண்டையும் எடுத்துட்டு இந்த விநாயகர் நம்ம தலைக்கு ஊற்றி வச்சோம் இல்லையா, அதை எப்படி மேலே நிற்க வச்சுட்டு காதுக்கு நம்ம காது ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதையும் அப்படியே எடுத்து மாட்டிடுங்க. மாட்டிட்டு நம்ம தும்பி கைக்கு ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதை அப்படியே மாட்டிட்டு விநாயகர் தும்பி கையெல்லாம் சிப்பா இல்லையா, அந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ நம்ம விநாயகர் ரெடி. விநாயகர் மேலே விநாயகர் ரெட்டனங்கால் போட்டு உட்காந்துருக்காரு. இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.